அடிப்படையில பிடிஆர் வந்து சிறப்பா போய்கிட்டு இருக்கும்போது மும்மொழி கொள்கைக்கு என்ன அவசியம் வந்தது? அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? சரி, பிடிஆர் பையன் இதெல்லாம் படிக்கிறாரு. பிடிஆர் உடைய பையன் அமெரிக்கன் பையன் இருக்காரு. நான் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு? கொஞ்சம் சொல்லணுமே அண்ணே. சும்மா போய் நான் டிவியில போய் பேசுவேன், நான் வந்து வாய் திறந்து பேசுவேன், மதுரை பத்திரிகையாளர் சந்திப்புல ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்துல இறங்கணுன்னே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர். ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயம். அதனால்தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் சொல்வது சமக்கல்விங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லுகின்றோம். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 52 லட்சம் பேர்த்துக்கும் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய 56 லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் 3 மொழியும் ஒரு பக்கம் 2 மொழி இருப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது முதல் கூற்று. இரண்டாவது, இன்னைக்கு தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. கற்றல் திறனாக இருக்கட்டும், கற்றல் அறிவாக இருக்கட்டும், அவங்க கற்றிருக்கக்கூடிய அறிவை சோதிக்கக்கூடிய பரீட்சைகளாக இருக்கட்டும், எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறை திவாலாயிருச்சு. எப்படி டாஸ்மாக் திவாலாச்சோ அது போல பள்ளி கல்வித்துறை திவாலாயிருக்கு. அது தொடர்ந்து ஏசர் ரிப்போர்ட், பல ரிப்போர்ட் நம்ம பேசுறோம், பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை விட ஆங்கில மொழி எடுத்து படிக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. 27% குறைஞ்சிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் தமிழ் வழி மீடியமும் ஆங்கில வழி மீடியம் பாத்தீங்கன்னா தமிழ் வழி மீடியம் 27% குறைஞ்சிருக்கிறாங்க. அதாவது மீடியம் எடுத்து படிக்கிறவங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது மோடி அவர்கள் தேசிய கல்வியில் என்ன சொல்றாங்க? 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தமிழ் வழி மீடியத்தை படிங்கிறாங்க. இது தாய்மொழியை ஊக்குவிக்கிறது, தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது. இதை எதையும் புரிந்து கொள்ளாத அமைச்சர்கள் எதற்காக இப்படி பேசுறாங்கன்னு தெரியலீங்கன்னா. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா, என் பையன் 7ஆவதுல கேட்டான், அப்பா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுமான்னு கேட்டான், அதனால மகனே ட்ரை பண்ணு மகனேன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கை போய் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அப்பா நான் 3ஆவது மொழியை ட்ரை பண்ணிட்டுமான்னு அந்த குழந்தைய அப்பாட்ட கேட்பாங்களே. அங்க அரசு பள்ளியில வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதை எதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அண்ணன் பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும், இதை எதற்காக பார்க்க மறுக்கின்றார்கள்? சீதாராமன் தொடர்ந்து தமிழகத்தை அவமதிச்சுட்டே இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. ஆனா இது புதுசா இருக்குங்க. நான் இங்க பாருங்க, நானும் வந்து முதலமைச்சரை வந்து நான் பல இடத்துல வந்து முதலமைச்சரை நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சரியா செயல்படலின்னு சொல்றேன். அதற்காக தமிழகத்தினுடைய மக்கள் சரியில்லைன்னு அர்த்தமா? முதலமைச்சர் ஆர்குமெண்ட் என்ன? இல்ல ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்தாங்க, நான் தான் முதலமைச்சர், என்னை நீ தவறா சொல்றனால தமிழ்நாட்டு மக்களை தவறா சொல்றேன்னு அர்த்தமா? இன்னைக்கு பாராளுமன்றத்துல தர்மேந்திர பிரதான் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எப்படி பொய் சொல்றாங்க, எப்படி எம்பிக்கள் தவறா வழி நடத்துறாங்க, பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்கு தமிழக அரசு MOU பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க, எப்படி அதை மாத்தி பேசுறாங்க, இதைத்தான் சொன்னாரோ தவிர தமிழக எம்பிக்கள் பொய் சொல்றாங்க. தமிழக எம்பிக்கள் நாகரிகமா நடந்துக்கல, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள். அதை அப்படியே மாத்தி கனிமொழி அக்கா என்ன சொல்றாங்க? மக்கள் ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோம், அதனால எங்களை அவமானப்படுத்துறது மக்கள் அவமானப்படுத்துறது. ஏங்க நீங்க எம்பிக்களா இருக்கும்போது திகார் ஜெயில் போறீங்க, நீங்க வந்து பல குற்றச்சாட்டுகள் உங்க மேல இருக்கு, இடி கேஸ் இருக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு எம்பியாக இருக்கும் பொழுதே கொலை கேஸுக்கு அரெஸ்ட் ஆனாரு. இந்த பகுதியில் ஒரு எம்பி மேல குற்றச்சாட்டு இருக்கு. நான் சொல்றது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்பி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சொல்றேன். அப்ப கடலூர் எம்பி வந்து சிறைக்கு போறாரு, அவர் மேல மர்டர் கேஸ் இருக்குன்னா மக்கள் மீது நம்ம குற்றம் சுமத்துறோமா? எனக்கு இந்த லாஜிக்கே புரியலீங்கன்னா. நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்றாங்க? தரவுகள் அடிப்படையில தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையினுடைய திறன் குறைஞ்சிருக்கு. அதை வந்து மினிஸ்டர் என்ன சொல்லணும்? இல்ல திறன் பாருங்க, திறன் வந்து மேம்பட்டு இருக்கு, இந்த டேட்டாவை பாருங்க, இதுதானே சொல்லணும். அவர்கள் வந்து டேட்டாவை வச்சு புள்ளி விவரத்தோடு நிதித்துறை அமைச்சர் பேசுறாங்க. தமிழகத்தினுடைய கற்றல் அறிவு குறைஞ்சிருக்கு, குறிப்பாக 8ஆம் கிளாஸ் வரைக்கும். அதனால இதை திருப்பி 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 பேசுறது என்ன அர்த்தங்கன்னா, எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க. எதற்காக? பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல திமுக எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ், ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் எதுக்கு என்ன பண்றாங்க? அவங்க ஓவர் பெர்ஃபார்மன்ஸா இல்லையா? அவங்க வாங்கின காசுக்கு மேல நடிக்கிற மாதிரி இருக்கு. அது எதுக்கு? இந்த லிக்கர் ஸ்கேம் வெளியே வந்துடக்கூடாது, இதை பத்தி பத்திரிகை நண்பர்கள் கேள்வியே கேட்டக்கூடாது, லிக்கர் ஸ்கேமுக்குள்ளேயே சப்ஜெக்ட கொண்டு வராம சம்பந்தம் இல்லாம சுத்தலாம். திமுக எம்பிக்கள் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழக மக்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சம்பந்தமே இல்லாம பொய் சொல்றாங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அம்மா
நிர்மலா சீதாராமன் அம்மாவின் மீது பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாஜகவினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு விளக்குவதாக இருக்குன்னு சொல்லி கனிமொழி சொல்றாங்க. ஆனா நம்ம மறுபடியும் சொல்லுங்க. சாரி, பாஜகவுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு அழுத்தமுமே கூட்டாட்சிகளுக்கு விளக்குவதாகவே இருக்குது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி கனிமொழி சொல்றாங்க. ஆனா நேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, என்னுடைய தங்கை கனிமொழி அவர்களுக்கு தெரியும், என்னுடைய அதிகாரப்பூர்வமான அமைச்சர் அறைக்கு வந்து கனிமொழி அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி, தேசிய கல்வியை பற்றி என்கிட்ட பேசிட்டு போனாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கனிமொழி. அதனால சூசகமா சொன்னாங்க, சகோதரி கனிமொழிக்கு எல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியும், அதை நான் இந்த அவையில சுட்டி காட்ட விரும்பவில்லை, அது நாகரீகமாக இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால கனிமொழி அக்கா உள்ள என்ன சொல்லியிருப்பாங்க, மினிஸ்டர் நினைச்சிருப்பாங்க ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ள கனிமொழி அக்காக்கு பிரச்சனை, அவங்க வந்து என்ன பேசினாங்கிற உண்மையை சொன்னா மறுபடியும் கனிமொழி அக்காக்கு அதிக பிரச்சனை தான் ஆகும்னு நினைச்சிருக்கலாம். அதனால் தான் அவர் சூசகமாக கனிமொழி அக்கா என்னுடைய அறைக்கு வந்து என்ன பேசிட்டு போனாங்க PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை பத்தி நான் சொல்ல விரும்பல. அதனால கனிமொழி அக்காவை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும், கனிமொழி அக்காவுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன். அதிகாரப்பூர்வமா சொல்றேன், எல்லாருக்கும் தெரியும். தென் மாவட்டங்கள் ஆனா இதுங்க நம்ம முடிச்சிடறேன் என்ன கேள்வி. சிங்கப்பூர் சிட்டிசன், அவங்க வேறு விதமான கல்வி படிக்கிறாங்க. கனிமொழி அக்கா அவர்கள் எந்த நியாயத்துல அரசு பள்ளி குழந்தைகள் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது அக்காவுக்கு என்ன உரிமைன்னு நான் கேட்கிறேன். அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 3 மொழி கொடுப்போம், அவங்க எடுத்து படிக்க போறாங்க. கையெழுத்து இயக்கம் 10 லட்சம் தாண்டி இத்தனை பேர் கையெழுத்து போடுறாங்க. தமிழக மக்கள் குரல் ஒரு பக்கம் இருக்கு. உங்க மகனுக்கு ஒரு நியாயம், ஃபாரின் சிட்டிசனா இருக்காரு, ஃபாரின் எஜுகேஷன் கிடைக்குது. ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நியாயம்னா எப்படி ஏத்துக்குவாங்க? இரண்டாவது, கனிமொழி அக்கா இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கூட்டாட்சி தத்துவத்துக்கு உதாரணம் என்னன்னா, கலைஞர் கருணாநிதி ஐயா வீட்டுல ரைடு நடக்குது, இன்கம் டாக்ஸ் ரைடு. இன்னொரு புளோர்ல காங்கிரஸ்காரங்க எலெக்ஷனை பத்தி பேசுறாங்க. இதுதான் கூட்டாட்சி தத்துவமா இல்லைன்னு அக்கா சொல்லட்டும். இன்கம் டாக்ஸ் ரைடு கலைஞர் ஐயாவுடைய வீட்டுல, மீனிங் அவங்களுடைய குடும்பத்துல நடக்கும் பொழுது தமிழ்நாட்டுல எலெக்ஷன் எப்படி நடக்கணும், எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்கன்னு பேர ரெண்டு பேசலையா? இது கூட்டாட்சி இல்லையா? இன்னைக்கு நீங்க காங்கிரஸோடு இருக்கீங்க, அதே காங்கிரஸோடு நீங்க இருக்கிறீங்க, அதே காங்கிரஸோடு இருக்கிறீங்க. காங்கிரஸ் எப்படி உங்களை நசுக்கி பிழிஞ்சதுன்னு தெரியாதா? எப்படி உங்கள் மேல 356 பயன்படுத்தி ஆட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தெரியாதா? நாங்க 11 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை 356 பயன்படுத்தி இருக்கமா? இல்லை. இன்னைக்கு அதே காங்கிரஸோட, அதுதான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரி. 356 பயன்படுத்திய காங்கிரஸோடு இருக்கிறீங்க. உங்க குறவலைய நசுக்கி மிரட்டின காங்கிரஸோடு இருக்கிறீங்க. இந்திரா காந்தி அம்மையார் உங்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அவர்களோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு கனிமொழி அக்கா எங்களை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரான கட்சினா எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா? தென் மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா மோதல்கள் அதிகரித்துக்கின. அது நம்ம ஸ்கூல் பசங்க பாத்தீங்கன்னா ஜாதிய மோதல், அருவாள் கலாச்சாரம் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. 2 நாள் முன்னாடி கூட ஸ்கூல் பையனை வெட்டி இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல படிக்காம வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா திமுக அரசு இரும்பு கரம் கூட அடக்குது எல்லாம் சொல்றாங்க. அந்த இரும்பு கரத்தை நான் பாக்கணும். அந்த இரும்பு கரத்தை, மாயாவி இரும்பு கரத்தை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கிளவுஸ் எல்லாம் திறந்து மக்கள்கிட்ட இதான் இரும்பு கரன் காட்டணும். அது பித்தாளையா, இரும்பா, களிமண்ணா, அது என்ன இரும்பு கரன் பாக்கணும். என்னை பொறுத்தவரை இன்னைக்கு அது இரும்பு கரம் இல்லைன்னு, அது வந்து களிமண்ல இருக்கு. ஓங்கி குத்துனீங்கன்னா களிமண் உடைஞ்சு போயிடும். களிமண் கரத்தை வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இரும்பு கரம் என்று பொய் சொல்லுகின்றார். இது முதல். இரண்டாவதுங்கன்னா, பள்ளிக்கூடத்துல கற்றல் திறன் குறையுதுன்னு நான் சொல்றேன் பாருங்கன்னா, கற்றல் திறன் குறையுது, ஜாதிய வன்முறைகள் அதிகமாகுது. அப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள என்ன வேலை நடக்கணுமோ அது நடக்காம வேற ஏதோ வேலை நடக்குது. அப்ப மாண்புமிகு ஆசிரியர் பெருமக்கள், தமிழக அரசு எல்லோருக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்வி, தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்கறாங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் ஃப்ரீடமா வேலை செய்வாங்க. தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்கல. அதனால ஆசிரியர் பெருமக்களுடைய வேலையும் கூட உங்க கையை கட்டி போட்டு, எப்படி காவல்துறையினுடைய கை கட்டி போடப்பட்டிருக்கிறதோ அதுபோல தமிழகத்தினுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய கையும் கட்டி போடப்பட்டிருக்கிறது. அதனால என்ன, கற்றல் அறிவு குறையுது. இன்னைக்கு ஒண்ணுமேல திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அதே தமிழகத்துல, அதே ஆசிரியர் பெருமக்கள் எக்ஸலன்ட், ஒன் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங். அவங்கள ஃப்ரீயா விட்டா போதும், பெர்ஃபார்மன்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்துருவாங்க. எதுவுமே செய்யாம ஸ்கூல்லையும் எஜுகேஷனல் ப்ரொபகேண்டாவா பயன்படுத்துறாங்க. ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் பாருங்க, நான் முதல்வன் யாராச்சும் போய் உட்கார்ந்து பாருங்க, 40 நிமிஷம் திராவிட சித்தாந்தம் தான் பேசுவாங்க. நான் முதல்வன் போய் யாராச்சும் சைலண்டா உட்கார்ந்து பாருங்க, 40 நிமிஷம் திராவிட சித்தாந்தத்தை பேசுவாங்க. அதான் நான் முதல்வனா? அதான் நோக்கமா? அது வந்து ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவா இல்ல உங்க சித்தாந்தத்தை பேசுற இனிஷியேட்டிவா? இந்த நான்சென்ஸ் எல்லாம் போய் நீங்க காலேஜுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி குழந்தை கற்றல் திறன் வரும்? அதனால் வெறும் ஒரு களிமண் கையை வைத்துக் கொண்டு இரும்பு கரம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா போய் சொல்றாங்க. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதுதான். இப்ப தேர்தலோட வந்து கச்சத்தீவை பத்தி பேசுனீங்க, அதுக்கப்புறம் கச்சத்தீவை பத்தி எதுவுமே பேசலையே. அண்ணே, இது ஒரு ஜனநாயக நாடுங்க. இது ஒரு ஜனநாயக நாடு. வலுக்கட்டாயமாக யாருகிட்டையும் போய் பிடுங்க முடியாதுங்க. ட்ரம்ப் மாதிரி ஆட்சிக்கு வந்தோம், நான் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பேரை மாத்துவேன், கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா, கிரீன்லாண்ட போய் பிடிங்கிட்டு வருவேன் அப்படிலாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேச மாட்டாங்க. ஒரு ஜனநாயக ரீதியான நாடு. அதே நேரத்தில் இலங்கையை பொறுத்தவரை நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நாடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிபர் உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய பிரதமர்
ஒரு மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சியில வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. சீன பேரரசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவர். நாம அதை பேலன்ஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, ஏன்னா பார்டரை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவிட்டி ஒரு பக்கம் இருக்கும், அதையும் இந்திய அரசு பார்க்கணும். இரண்டாவது, நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கணும். அதனாலதான் நாளை சாயங்காலம் 5 மணிக்கு டெல்லியில நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் நாளைக்கு தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள் அழைச்சிருக்கிறாங்க. 36 பேர் நாளைக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோடு டெல்லி செல்ல இருக்கிறாங்க. அங்க நம்ம ஜெய்சங்கர் ஐயாவை பார்த்து பேசி 3 விஷயங்கள். ஒன்று, பிடிப்பட்ட படகுகளுக்கு தீர்வு என்ன, ஒரு தீர்வு வேண்டும், அதை கேட்க இருக்கிறாங்க. இரண்டாவது, அங்க கைது செய்யப்பட்ட மீனவர்களை விரைந்து இந்திய அரசு கொண்டு வர்றாங்க, அதற்கு நன்றியும் சொல்ல இருக்கிறாங்க. மூன்றாவது, பிடிப்பட்ட மீனவர்களுக்கு ஏதாச்சும் டிமாண்ட் இருக்கு, அதாவது அவங்களுக்கு வந்து டெய்லி ஊதியம் வேண்டும், அந்த மாதிரி இருந்தா அதையும் சொல்லியிருக்கோம். அதனால நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு இப்பதான் பெரிய டெலிகேஷனா போறோம். எப்பொழுதுமே மீனவ சொந்தங்கள் தமிழகத்துல 36 பேர் போய் பார்த்திருக்க மாட்டீங்க. நாளைக்கு எல்லா தரப்பட்ட மீனவர்களும் ராமேஸ்வரத்துல யாரு உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்களோ அவங்களே அழைச்சிட்டு போறோம். தமிழக மீனவ பேரவை அண்ணன் அன்பழகன் தலைமையில் அவங்க ஒரு குரூப் வர்றாங்க, நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு குரூப் வர்றாங்க, ராமநாதபுரத்துல இருந்து இன்னொரு குரூப் வர்றாங்க, புதுச்சேரி மாநிலத்தினுடைய மீனவ பிரதிநிதிகள் வர்றாங்க. அதனால உட்கார்ந்து பேசுவாங்கன்னா, நம்முடைய பிரதமர் அவர்கள் ஏப்ரல் மாசம் இலங்கைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக பத்திரிகைகள் நீங்க எல்லாம் போட்டிருக்கிறீங்க. ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் பேசி தான் சால்வ் பண்ணும். அதிகாரப்பூர்வ கோட்பாடு என்ன? கச்சத்தீவு தவறா கொடுத்துட்டாங்க, அதை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கோட்பாடு. நாளைக்கு காலையில போய் பிடுங்க முடியாதுங்க, பேசித்தான் அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஜனநாயகத்துல இருக்கும், தவறான முன்னுதாரணத்தை நம்ம செய்யக்கூடாது. அதிகாரப்பூர்வ கோட்பாடு அதான். ஏன்னா அது 72, 73 இருந்து நடக்கக்கூடிய தவிர இன்னைக்கு நம்ம கையில் எடுத்திருக்கோம். கொஞ்சம் நேரம் கொடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி. தமிழர் பாரம்பரிய கலைகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல கடந்த ஆண்டு வந்து நீட் தேர்வு முறைகேடு நடந்து குற்றச்சாட்டு இருந்தது. இப்ப நீட் தேர்வு வரப்போகுது, தடுக்கிறதுக்கா இல்ல வேற ஏதாவது? ஆனா உச்ச நீதிமன்றத்துல இது சம்பந்தமாக ஒரு SIT போட்டு உச்ச நீதிமன்றம் நேரடியாக இதை கண்காணிச்சாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை பீகார்ல ஒரு லோக்கலைஸ்டா ஒரு இடத்துல, ராஜஸ்தான்ல ரொம்ப லோக்கலைஸ்டா ஒரு இடத்துல தவறு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி யாரு நீட்டு தேர்வு நடத்துறாங்களோ NTA அதனுடைய தலைவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய தலைவரை போட்டு நிறைய சிஸ்டம்ஸை மாத்திருக்கிறாங்க. அதனால இந்த முறை அது போன்ற எந்த குளறுபடியும் நடக்காது என்று உறுதியாக நம்புகின்றோம். ஏன்னா அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய எடுத்திருக்கிறாங்கன்னா, NTA இருந்து ரிஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த NTA தான் நிறைய எக்ஸாம் நடத்துறாங்க, நீட்டு மட்டும் இல்ல. அவங்க நடத்தக்கூடிய எந்த பிரச்சனையும் எந்த எக்ஸாம்லயும் குளறுபடி இல்ல. போன ஆண்டு நீட்டுல 2 இடத்துல லோக்கலைஸ்டா இருந்துச்சு. அதனால இந்த ஆண்டு மாணவ செல்வங்கள் தைரியமா வழக்கம் போல சிறப்பா எழுதி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. மாநிலங்கள்ல இருமொழி கொள்கை அப்படிங்கறது இன்னைக்கு வந்து 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாசக்கார நாக்கூத்து கத்து வந்து கையெழுத்திட மாட்டாங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன? ஆனா நேற்று நாங்க ஒரு ஃபேக்ட் செக் வீடியோ போட்டோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் நேற்று பண்ணாங்கன்னா, என்ன கின்னஸ் ரெக்கார்ட்னா 2 நிமிஷத்துல 10 பை சொன்னாரு. எனக்கே ஆச்சரியம், எப்பவுமே முதலமைச்சர் வந்து 1 நிமிஷத்துக்கு 1 பை தானே சொல்லுவாரு, இப்ப அதிகப்படுத்திட்டாரு. அதனால நீங்க எங்க வீடியோவை பார்க்கணும். நான் அதை சும்மா ஜோக்குக்காக சொல்லிங்கன்னா 2 நிமிஷத்துல முதலமைச்சர் சொன்ன 10 பொய்யும் கண்டுபிடிச்சு அதுக்கு நாங்க உண்மையை சொல்லியிருக்கோம். தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுன்னா உங்ககிட்ட இருந்து கல்வியை பிடுங்க, தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுன்னா உங்களுக்கு உங்க மேல சமஸ்கிருதத்தை திணிக்க, இது போன்ற பொய்யை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சொல்றாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியுங்கன்னா இது ஒன்று. அதே மாதிரி ஒரு பொய்யத்தான் நாக்பூர்னு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. நாங்க சொல்றோம் நாக்பூரை விடுங்கன்னு, கோபாலபுரத்துக்காரங்க குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து 2 மொழி கொள்கை வேண்டுமா? நாக்பூரை விடுவோம், கோபாலபுரத்துக்கு வருவோம். கோபாலபுரத்தில் இருக்கக்கூடியவங்க மெட்ரிகுலேஷன் பள்ளி, கோபாலபுரத்தில் இருக்கிறவங்க CBSE பள்ளி நடத்த, கோபாலபுரத்தில் இருக்கவங்க அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது இருமொழி கொள்கை இல்ல, கோபாலபுரத்து மாடல். இது 2 மொழி கொள்கை இல்ல, நாக்பூர் மாடல்ல அப்புறம் பேசுவேன்னா. அதாவது முதலமைச்சர் அவர்கள் கோபாலபுரத்து மாடலை கொண்டு வர்றாரு. நாங்க பாரதிய மாடல் 3 மொழி படிக்கணும்னு சொல்றோம், தமிழக மாடல் சொல்றோம். இது கோபாலபுரத்து மாடலுடைய இருமொழி கொள்கை ஜெயிக்குமா இல்ல இந்திய மாடல் 3 மொழி கொள்கை ஜெயிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நான் என்னதான் பேசினாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த தீர்வும் கிடைக்க போறது இல்ல. 2024 இன்னைக்கு ஆந்திரா முன்னாள் முதலமைச்சரை பார்த்து நம்மள எம்பிக்கள் அமைச்சர்கள் பாக்குறாங்க, நவீன் பட்நாயக் பாக்குறாங்க, பார்க்கறீங்க ஆதரவு அண்ணே. இதுல அதாவது முதலமைச்சரை பொறுத்தவரை அவருடைய பொலிட்டிக்கல் பிரச்சனை, அதாவது இந்த மொழியை வைத்துத்தான் அவர்களுடைய அரசியலை கட்டமைச்சிருக்கிறாங்க. 1965 இருந்து இந்த மொழியை வச்சுதான் கட்டமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க, நீ சொன்ன தமிழ் மொழியும் நீ வளர்த்தல, மத்த மொழிகளையும் நீ படிக்க விடல, அதே நேரத்துல கற்றல் திறனும் குறைய ஆரம்பித்திருக்கிறது என்று மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால முதலமைச்சருக்கு வேற வழி இல்லை, இன்னைக்கு ஒரு இடத்துக்கும் இங்க இருந்து அனுப்புறாங்க. ஏன்னா 22ஆம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்க இருக்கா, இன்னைக்கு யாரும் அனுப்பி அண்ணன் நீங்க வரலாம் பரவாயில்ல, உங்க ஜூனியர்னாச்சும் அனுப்பிடுங்க, 10 பேர் நீ சுத்தி உட்காரணும் அப்படிங்கறதுக்காக முதலமைச்சர் முயற்சி பண்றதா நான் பாக்குறேன். இரண்டாவது,
சந்திரபாபு நாயுடு மிக தெளிவா இருக்கிறாங்க. இதற்கு முன்பு என்டிஏல இருந்தவங்க இல்லாதவங்க இன்னைக்கு என்டிஏல இருக்கிறாங்க. 2 மொழி 3 மொழி என்ன 10 மொழிகளுக்கு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், மக்களுக்கு என்ன வேணுமோ படிக்கட்டும். அதையும் நம்ம பாக்குறோம் இந்தியாவுல. அதே போல காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்துல புதிய கல்விக் கொள்கையை ஏத்திருக்கிறாங்க, அதையும் பாக்குறோம். கர்நாடகா மாநிலத்துல காங்கிரஸ் இருக்கு, பிஎம்ஸ்ரீ கல்விக்கு எம்ஓயு கொடுத்திருக்காங்க, அங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் இருக்கு, அதையும் பாக்குறோம். தெலங்கானால காங்கிரஸ் இருக்கு, அங்கேயும் பிஎஸ்டிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் தெலங்கானால இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஆங்கில மீடியத்தை கொண்டு வந்தாங்க. எங்கேயுமே தெலுங்கு மீடியம் கிடையாது, தெலுங்கு மீடியத்தை ரிமூவ் பண்ணி ஒன்லி தெலுங்கு இங்கிலீஷ் மீடியம். இன்னைக்கு அவங்களும் மற்ற மொழிகள் கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் எப்படி நீட்டுக்கு ஒரு முதலமைச்சரை சந்தித்து பேசினாங்களோ, எப்படி தோல்வியில முடிஞ்சதோ அதே போல்தான் இதுவும் தோல்வியில முடியும். 22ஆம் கூட்டத்துக்கு வரலாம், சில பேர் வருவாங்க, ஜூனியர் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. அதனால் எந்த பிரயோஜனமும் தமிழக முதலமைச்சருக்கு ஏற்பட போவது இல்லைங்க. தமிழ்நாட்டுல நெல் பாரம்பரிய கொள்முதல்ல வந்து ஊழல் நடந்திருக்கிறது அறப்போர் இயக்கம் சொல்லிட்டு 300 கோடி ஊழல் பிஜேபி நிலைப்பாடு